போன மாதம் பிப்ரவரி மாதம் துரந்தர் படம் பார்க்குறதுக்காக ஆரம்பித்தேன். படம் வந்து 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சா, ஆனால் படம் பார்க்கவே இல்லை. இந்த படம் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது. ஆனால் கந்தகார் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண விஷயம், பார்லிமெண்ட் அட்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி முக்கியமாக மும்பை நடந்துச்சுல நவம்பர் 26, இந்த மாதிரி 3 முக்கியமான இந்தியாவிற்கு ஒரு 10 ஆண்டுகளில் 3 பெரிய அட்டாக்ஸ் இந்தியாவுக்குள்ளே. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சரி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே இவங்க அந்த 3 பேரை வந்து ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லி பேசியிருப்பாங்க இல்லையா, 3 பயங்கரவாதிகள். அந்த 3 பேருடைய பெயரை பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக். இதில் இன்னொருத்தர் பேர் வேற சொன்னாங்க, அஹ்மத் ஒமார் சயீத் ஷேக் அப்படின்ற அந்த 2வது ஒருத்தருடைய பெயரை இவங்க மென்ஷன் பண்ண உடனே நான் மூவி அப்படியே நான் பாஸ் பண்ணிட்டு இந்த பேர் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே, இவன் ஏன் இங்கே வந்தான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தப்போ கூகுள் பண்ண உடனே ஆமாம் இவன் நம்ம ஆள் தான். அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்படி தலையை ஒரு மாதிரி சாய்ச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். இந்த ஃபோட்டோ 2002 இவனை அரெஸ்ட் பண்ணுறப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ. 2002 இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க யாருன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட். இது சம்பவம் நடந்தது வந்து 1999 இல்லையா. அப்போ இவன் ஏன் இங்கே வந்தான் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இவனை எங்கேயோ பார்த்துருக்கோம். இவன் யாருன்னா டேவிட் பெர்ல் அப்படின்ற ஒரு அமெரிக்காவை சேர்ந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர். இவரை மர்டர் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ். எப்போனா 2002. இவன் 99 கந்தகாரில் இந்த எக்ஸ்சேஞ்ச், இதுக்கு பேர் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறது, பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவனை வெளியே விட்டாங்க இல்லையா. இவன் வெளியே வந்துட்டு அடுத்த 3 வருஷத்தில் இவன் என்ன பண்ணுறான், பாகிஸ்தானில் இவரை கடத்திட்டு போயிட்டு கழுத்து அறுத்து இவரை கொல்றாங்க. அப்போ எனக்கு தோணுன முதல் விஷயம் என்னென்னா, இவனை ஒரு வேளை வெளியே விடாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா 94 இவனை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் கவர்மெண்ட் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவனுடைய க்ரைம் என்ன அப்படின்னா, வெளிநாடுகளை சேர்ந்தவங்க முக்கியமாக வெஸ்டர்னர்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க யாராவது இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இவங்களை கடத்திட்டு போயிட்டு இவங்களை பிணைய கைதியா ஹாஸ்டேஜாக இவங்களை பிடிச்சி வச்சுட்டு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ஜெயில் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா பயங்கரவாதிகள், இவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட பேரம் பேசுறதுக்காக இவன் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தான் 94. அப்போ மாட்டிட்டான். இவனை உள்ளே தூக்கி வச்சு நல்லா மிதிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க. அடுத்த 5 இயர்ஸ் கழித்து இவனை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இவன் கூட சேர்ந்து மௌலானா மசூத் அசார் அப்படின்ற ஒருத்தன், இவனும் முக்கியமானவன், நம்ம பேசலாம். இவனையும் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொருத்தன் முஸ்தக் அகமது சர்கார் அப்படின்ற இந்த 3 பேரை வந்து வெளியே விட்டாங்களா. இந்த 3 பேரை வெளியே விட்டதுனால இந்தியாவிற்கு ஏற்பட்ட, அதையும் தாண்டி உலகிற்கு ஏற்பட்ட இழப்பு அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த கந்தகார் விமானத்தை கடத்திட்டு வந்து அதில் இருந்த அப்பாவி பொதுமக்களை இவன் பிணைய கைதியை பிடிச்சி வச்சுருந்தான் இல்லையா, அந்த அப்பாவிகளை காப்பாற்றுறதுக்காக அந்த அப்பாவிகளுக்காக நம்ம 3 பேரை நம்ம வெளியே விட்டோம். இந்த 3 பேர் வெளியே போய் செஞ்ச வேலை அப்படின்றது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவிற்கும் சரி, இதையும் தாண்டி உலக அளவிலேயே பயங்கரவாத நெட்வொர்க்குக்கு இது பெரிய ஒரு பூஸ்டாக அமைஞ்சுது, இந்த 3 பேருடைய விடுதலை. இங்கே எனக்கு இப்போ ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் ஒன்று மைண்டில் ஓட ஆரம்பிச்சது. ஒருவேளை இந்த 3 பேரை நம்ம விடாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இந்த 3 பேரை விடாமல் நம்ம இவங்களை உள்ளே வச்சு நம்ம இவங்களை முடிச்சிருந்தோம்னா, ஒருவேளை கந்தகார் ஃப்ளைட் கடத்தப்படாமல் இருந்துருந்துச்சுன்னா, அப்படி கடத்தினதுக்கு அப்புறமும் நம்ம இவங்களை விடுதலை பண்ணாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும். ஏன்னா மௌலானா மசூர் ஆசாத் இங்கேருந்து வெளியே போய் இவன் என்ன வேலை செஞ்சான் தெரியுமா, பாகிஸ்தானுக்கு திரும்பி போனதுக்கப்புறம் இவனுக்கு பயங்கரமான வரவேற்பு அங்கே இருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தானே ஒரு பயங்கரவாத நாடு தானே. இவங்க உள்ளே போயிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற ஒரு அமைப்பை அடுத்த வருஷமே இதை ஆரம்பிக்கிறான். 2000 ஆரம்பிச்சு என்ன பண்ணான் தெரியுமா, 2001 இந்த பார்லிமெண்ட் அட்டாக் நடந்துச்சு இல்லையா, இவங்க தான் பண்ணாங்க. இதையும் தாண்டி காஷ்மீர் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஷ்மீர் பகுதிகளில் நிறைய முறை ஜெய்ஷ் இ முகமது சார்பாக இந்த கூட்டம்லாம் சேர்ந்து பயங்கரமான அட்டாக்ஸ் பண்ணி பல பேரை கொன்னாங்க. இதையும் தாண்டி 2019 அப்போ நடந்த அந்த புல்வாமா அட்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இவங்க தான் பண்ணாங்க. அப்போது ஒருத்தனை நம்ம வெளியே விட்டதன் மூலமாக இவன் ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணி, நீங்கள் இந்த நேம் கேள்விப்பட்டிருக்கலாம், அடிக்கடி இந்தியாவிற்குள் நடந்த பல தாக்குதல்களில் இவனுடைய பெயர் அடிபட்டிருக்கும், ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற இந்த பெயர் அடிபட்டிருக்கும். இவன் ஒமார் ஷேக் என்ன பண்ணால் போயிட்டு இன்னொருத்தரை போய் கடத்திட்டு வந்து, இவர் எப்படி கடத்தினான்னா, நான் உங்களுக்கு இன்டர்வியூ தரேன். இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, பாகிஸ்தானில் உள்ள அந்த பயங்கரவாத கூட்டத்தை பற்றி இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லையா, ஸோ போயிட்டு ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருந்தார். நான் உனக்கு இன்டர்வியூ தரேன் அப்படின்னு சொல்லி இவரை கடத்திட்டு போயிட்டு, இவரை ஒரு ட்ராப்பில் மாட்ட வச்சு இவரை கடத்திட்டு போயிட்டு இவரை பல மாதம் உள்ளே வச்சு கழுத்தை துண்டை வெட்டி இவரை கொன்னாங்க. இவர் பாடி
அப்படியே நாய் மாதிரி அப்படி அங்கே போடப்பட்டிருந்துச்சு. எதனாலனா ஒரே காரணம், அமெரிக்கர் ப்ளஸ் ஒரு யூதர் அப்படின்ற இந்த ஒரு காரணத்துக்காக. அப்போது 3 பேர் வெளியே வந்து இவங்க நம்ம ஊருக்கு செஞ்ச அநியாயம், நம்ம ஊருக்கு செஞ்ச கேடு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு சீனை பார்த்துட்டு எனக்கு ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆஃப். இவனை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தாலுமே இவன் இங்கேருந்து தான் வெளியே போனான்ற விஷயம் எனக்கு தெரியாது. இந்த படத்தில் இந்த காட்சிகள் பார்க்குற வரைக்குமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எப்படி யோசிச்சிருந்தேன்னா, ஓகே இவன் யூகேல பிறந்து வளர்ந்தவன், பாகிஸ்தான்லேருந்து போயிட்டு அங்கே வளர்ந்துட்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கான். ஒரு படித்தவன் யோசிச்சு பாருங்கள். இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம திருப்பி பேசுகிற மாதிரி தான். ஏன் பயங்கரவாதம் பண்ணுறான்னா, இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் ஏழையாக இருக்கான், இவனுக்கு வாழ்விடம் இல்லை, இந்திய அரசு இவனை ஒடுக்கிருச்சு. ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்னென்னா, இவன் படித்தவன், விஷயம் தெரிஞ்சவன், யூகே போய் படித்தவன். யூகே மாதிரியான ஒரு மேற்கத்திய நாடு உங்களுக்கு வழியை திறந்து கொடுத்து உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்து குண்டு வைக்கிறீங்க, கடத்தி கொள்றீங்க. அப்போது நான் எப்படி யோசிச்சேன்னா, பாகிஸ்தானில் பிறந்தவன் யூகே போயிட்டு அங்கேருந்து இப்படி மாறிட்டான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவன் இந்தியாவுக்கு வந்து உள்ளே இருந்த விஷயம்லாம் தெரியும். ஆனால் இங்கே தான் வெளியே வந்தான்ற மாதிரி எனக்கு தெரியாது. இதை பார்க்குறப்போ ஒருவேளை இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக இந்தியா ஒருவேளை வேற ஒருத்தரை விட்டுருந்தாங்கன்னா, வேறு பயங்கரவாதியை விட்டுருந்தாலுமே அவனும் யோக்கியலாம் இல்லை. ஆனால் இந்த 3 பேர் செஞ்ச கேடு, இந்த 3 பேர்லையும் அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 2 பேர் செஞ்ச பயங்கரவாதம் அப்படின்றது ரொம்ப மோசமான விஷயங்கள். ஒருவேளை நம்ம இவங்களை விடாமல் இருந்திருந்தா நாடு ஒழுங்காக இருந்திருக்குமோ, இந்த உலகம் ஒரு பெட்டர் பிளேஸாக மாறி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்படி தோன்றப்போ இடிப்பஸ் மன்னன் அப்படின்ற கிமு 450 அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நாடகம். சோபக்லீஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க நாடக ஆசிரியர் எழுதின எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ட்ராஜடிஸ் ஆஃப் ஆல் டைம். அந்த ட்ராஜடியை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் கண் கலங்காமல் நீங்கள் அங்கேருந்து வெளியே வர முடியாது. ஃபேட் அப்படின்ற விஷயம் எப்படி ஒர்க் ஆகும், தலைவிதி, ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி முன்குறிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சுன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை இப்படி தான் போக போகுது அப்படின்ற விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய உண்மையை சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அது ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் எனக்கு. 2009-8 ஓகே 8 என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான். ஹீ இஸ் இன் சிவகாசி. அவன் பிஏ லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருந்தான், ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு இருந்தப்போ அவனை பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போது நானும் காலேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் அவனை பார்க்க போயிருந்தப்போ அவன் சொல்லியிருந்தான், இந்த கதையை அவன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் என்கிட்ட அறிமுகப்படுத்துகிறான். எனக்கும் இலக்கியம் பிடிக்கும், அவனுக்கும் பிடிக்கும்ன்றதுனால நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்த கதையை என்கிட்ட அவன் சொன்னான். ஜொகஸ்டா, லாயிஸ் அப்படின்ற மன்னன், அவங்க ஒய்ஃப் பேர் ஜொகஸ்டா. இந்த மாதிரி இந்த 2 கேரக்டரை வச்சு இவங்களுக்கு பிறக்கிற ஒரு பையன், இந்த 3 கேரக்டர்ஸை வச்சு ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சில்லிங் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி சோபக்லீஸ் எழுதின 3 நாடகங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு. 3 நாடகமும் சேர்ந்தே 180 பக்கம் தான் இருக்குது. அப்போது இந்த ஒரே ஒரு நாடகம் இது ஃபஸ்ட் பார்ட்டில் வரும், வெறும் 90 பேஜஸ் தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இதை நான் என்னன்னு சொல்கிறேன். லாயிஸ் அப்படின்ற ஒரு மன்னன் இருக்கார். இவங்க ஒய்ஃப் பேர் ஜொகஸ்டா. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஏன் நான் இதுக்குள்ளே போகிறேன்னா, நீங்கள் இந்த ஃபேட்னா என்ன, இந்த கதையை பார்த்தப்போ உமர் சயீத் ஃபேஸை பார்த்த உடனே எனக்கு தோன்றிய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகலாம். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்குது. ஆம்பளை குழந்தை பிறந்த உடனே அங்கே உள்ள ஒரு ஜோசியர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா இது இவனுடைய அப்பாவை கொலை பண்ணிவிட்டு அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேடான ஒரு ப்ராஃபஸி ஒன்று அங்கே சொல்லப்படுது. இதை பார்த்த உடனே மன்னன் லாயிஸ்க்கு பயம் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு கொலை பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆட்கள் கிட்ட சொல்லி கொடுத்து விடுவார். இவங்க போயிட்டு ஒரு மலைப்பகுதி ஒன்று இருக்கும், இங்கே அந்த குழந்தைய வச்சுட்டு வந்துடுவாங்க. குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் குழந்தைய அப்படியே விட்டு வந்துடுவாங்க. இந்த குழந்தைய ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தன் எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பார். இந்த ஆடு மேய்க்கிறவர்கிட்ட இருந்து இந்த குழந்தை கொரிந்த் அப்படின்ற ஒரு நகரத்தில் உள்ள ஒரு கிங் ஒருத்தர்கிட்ட போகும். இவர் இந்த குழந்தைய இவருடைய பிள்ளையாக நினச்சி வளர்க்க ஆரம்பிப்பார். பிள்ளை பெருசாகி வளரும்போது அப்போ இவனுக்கு ஒரு விஷயம் வந்து இவன் கேள்விப்படுவான். எப்பா, நீ பிறந்தப்போ உன்னை பற்றி ஒரு ப்ராஃபஸி ஒன்று உண்டு, நீ உன்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டு உன்னோட அம்மாவை நீ மேரேஜ் பண்ணிப்ப அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஃபஸி உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தைக்கு தான் ஒரு அடாப்டட் சைல்டு அப்படின்ற விஷயம் தெரியாது.
இந்த கிங் ஆஃப் கொரிந்த் இருக்கார் இல்லையா, இவர் தான் உண்மையான அப்பான்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுவான், இங்கே இருந்தா இந்த பேலஸில் நான் இருந்தால் ஒருவேளை என்னுடைய அப்பாவை நான் கொலை பண்ணிட்டு என் அம்மாவை நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு பயந்து இவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து வெளியே ஓடி வருவான். நான் வெளியே போய் பொழைச்சிக்கிறேன்னு தெரியாமல் ஓடி போயிடுவான், வெளியே ஓடி வந்துடுவான். ஓடி வந்து இவன் ட்ராவல் பண்ணி போகிறான், இன்னொரு ஊருக்கு இவன் ட்ராவல் பண்ணி போகிறப்போ அங்கே ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். ஒரு ஒரு இந்த கதையை பேசுகிறப்பயே கூஸ் பம்ஸாக இருக்குது. அந்த அளவு ஒரு எமோஷனான ஒரு ஸ்டோரி. ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும், அந்த ஜங்ஷன் கிட்ட இவங்க ட்ராவல் பண்ணி போகிறான். இவனும் அங்கே போயிட்டுருப்பான். ஆப்போசிட்டில் இன்னொரு பார்ட்டி ஒருத்தங்க வருவாங்க. இவங்களும் ஒரு சின்ன ஒரு கார்ட் மாதிரி, சின்ன ஒரு வண்டி மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து வருவாங்க. இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிற டைமில் இவங்க 2 பேருக்கும் சின்ன ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். இந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு கை கலப்பாக மாறி இந்த பிரின்ஸ் இருக்கார் இல்லையா, இங்கேருந்து ஓடி வந்தார் இல்லையா இடிபஸ், இவர் என்ன பண்ணுவார், ஆப்போசிட்டில் வந்த அந்த பார்ட்டியை போட்டு கொன்றுவார். இதில் ஒருத்தர் கொலை செய்யப்படுவார். அந்த இடத்துல அந்த ஆப்போசிட் பார்ட்டியை இவர் கொன்றுவார். கொன்று முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுவார், அந்த ஊருக்குள்ளே போவார். அங்கே ஒரு சில விஷயங்கள் நடந்து அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய கிங்காக ஏற்றுக்கொள்வார்கள். இவர் என்ன பண்ணுவார், அந்த ஊரில் விட்டோவாக இருந்த கணவனை இழந்த அந்த குயினை இவர் மேரேஜ் பண்ணிப்பார். மேரேஜ் ஆகி இவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடும். யாருக்கு, இடிபஸ் கிங்க்கும் ஜொகஸ்டா அப்படின்ற இந்த விட்டோக்கும். இப்போது இது நடந்து பல வருஷம் கழித்து அந்த ஊரில் ஒரு பஞ்சம் ஒன்று வரும். மக்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மன்னர்கிட்ட வந்து இவங்க பேசும்போது மன்னர் சொல்லுவார், இந்த பஞ்சத்துக்கு சாதாரணமான காரணம் இருக்காது, நம்ம யாரோ குற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் பேசுவார். இந்த குற்றவாளி யார், இந்த நாட்டின் மீது கடவுள்கள் இந்த மாதிரி ஒரு பஞ்சத்தை அனுப்புறதுக்கான காரணம் என்ன, யார் இதுக்கு காரணமாக இருக்கும், எவனோ ஒருத்தன் குற்றம் செஞ்சுருப்பான், இப்போ இதனால் காட்ஸ் நம்மளை தண்டிக்கிறாங்கன்னு இவர் நம்புவார். என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி தேடி பார்த்தப்போ அப்போ ஒரு நாள் இவங்கெல்லாம் கூடி பேசுவாங்க, அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் பேசுவாங்க. அப்போ இவர் ரேண்டமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். இந்த நாட்டினுடைய குயினாக இருக்கிற ஜொகஸ்டா இங்கே இருக்காங்க, அவங்க விட்டோவாக இருந்தாங்க, அதனால தான் நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன் விட்டோ ஆனாங்க, அந்த விட்டோ ஆகிறதுக்கு முன்னால் அவங்களுடைய கிங் யார் அப்படின்னு சொல்லி இவர் தேடி பார்த்தப்போ அப்போ அங்கே உள்ளவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று இவங்க சொல்லுவாங்க. அவர் எப்படி இறந்தார்னா, இந்த கிங்கோட பெயர் லாயிஸ் அப்படின்ற பெயர். இவர் ஒரு நாள் இங்கேருந்து போகிறப்போ இந்த ரோட்டில் ஒரு சின்ன ஒரு ஜங்ஷன் வந்துச்சு. அந்த ஜங்ஷனில் இன்னொரு பார்ட்டிக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஆச்சு. அந்த கிளாஷில் இவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன உடனே இவன் திருப்பி கேட்பான், அது எந்த ஜங்ஷன், அது எங்கே இருந்துச்சுன்னு சொல்லி இவன் விசாரிக்க ஆரம்பித்த உடனே அப்போ தான் தெரியும், கொலை பண்ணது நான் தான். அந்த ப்ராஃபஸி படி உன் அப்பாவை கொலை பண்ணிட்டு உன் அம்மாவை நீ மேரேஜ் பண்ணிப்ப அப்படின்ற அந்த ப்ராஃபஸி, நான் அந்த ப்ராஃபஸியை விட்டு நான் ஓடினேன். ஆனால் விதி என்ன விடலை. கடைசியாக அப்பாவை கொலை பண்ணிட்டு என் தாயை மேரேஜ் பண்ணிட்டேனே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி காரணமாக இவன் இடிபஸ் என்ன பண்ணுவான், இவன் கண்ணை இவனே ஸ்டாப் பண்ணி பிளைண்டாக மாறி ஒரு ஐலாண்டுக்கு இவன் போயிடுவான். இந்த விஷயம் வெளியே வந்த உடனே இவனுடைய தாயாகவும் இவனுடைய மனைவியாகவும் மாறிப்போன ஜொகஸ்டா தூக்கு போட்டு இறந்துருவாங்க. இவங்க பாடியை பார்த்துட்டு இவன் அந்த வேதனை தாங்காமல் கண்ணை குத்திப்பான். இந்த சம்பவத்தை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி கண்ணை குத்திப்பான். இவங்களுக்கு பிறந்த குழந்தையுடைய பெயர் வந்து ஆன்டிகனி அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த ஆன்டிகனி அப்படின்ற அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி இவர் சோபக்லிஸ் இன்னொரு ப்ளே ஒன்று பண்ணியிருப்பார். இது மொத்தம் 3 பிளேஸ் இருக்கும், நீங்கள் படிக்கணும். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ட்ராஜடிஸ். இதை படிச்சுட்டு நீங்கள் கண் கலங்காமல் நீங்கள் வெளியே வரவே முடியாது. ட்ராஜடி, நீங்கள் என்ன நினச்சாலுமே ஃபேட் உங்களை விடாது, உங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட ஒரு விஷயம் நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி ஏன்ஷியன் கிரீக் மக்கள் நம்பினாங்க. இவங்க நம்பிக்கையே இவங்க இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் படிங்க. இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் யோசித்தேன், ஒருவேளை இவங்களை வெளியே விடாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி இவங்க மக்களுக்கு கேடு பண்ணியிருக்க மாட்டாங்களே. நம்ம இப்படி யோசிக்கலாம், ஆனால் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சு இல்லையா. நம்மளை நம்பி நம்ம மக்கள் அங்கே இருக்காங்க, இவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க, இவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. அப்போது அரசாங்கம் 3 பேர் பெருசா, 3 பயங்கரவாதி பெருசா, பொதுமக்கள் பெருசான்னு பார்க்குறப்போ பொதுமக்களை தான் அரசு காப்பாற்றுவாங்க. மக்களை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சாங்க. ஆனால் வெளியே போனவன் இதை விட மோசமான பல பயங்கரவாதத்தை செஞ்சுருக்கான். ஒரு இன்ஸ்டிடியூஷனே ஆரம்பித்து, ஒரு ஆர்கனைசேஷனே ஆரம்பித்து, ஜெய்ஷி முகமதுன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தரை வெட்டி அவரை கழுத்தை அறுத்து கொலை பண்ணி இந்த மாதிரிலாம் இவன் செஞ்சுருக்கான். அப்போது நம்ம நினைக்கலாம், ஒருவேளை அரசாங்கம் இவங்களை வெளியே விடலைன்னா என்ன ஆயிருக்கும்னு. இது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான்.
இதை பண்ணி யோசிச்சப்போ இதில் இன்னொரு விஷயம், ரூபின் கட்யால் அப்படின்ற ஒருத்தர், இவரும் இந்த கந்தகார் விமான இந்த ஹைஜாக் நடந்தப்போ உள்ள ட்ராவல் பண்ண ஒருத்தர் தான். இவருக்கு வயசு 25, இவர் ஒய்ஃபுக்கு வயசு 21. இவங்க என்ன பண்ணுறாங்க, பயங்கரவாதிகள் அந்த ஃப்ளைட்டை கடத்திட்டு போயிட்டு அதில் இவரை தனியாக பிரித்து கொண்டு வந்து, இவங்க வந்து யாருன்னா ஹனிமூன் போனவங்க, காத்மண்டு நேபாளில். இவங்க 2 பேரும் அவங்களுடைய மேரேஜ் ஆகி 2 வீக்ஸாக ஆயிருந்துச்சு. 2 வீக்ஸ் கழித்து இவங்க இந்தியாவுக்கு திருப்பி வர்றப்போ அந்த விமானம் கடத்தப்பட்டு இவரை தனியாக பிரித்து கொண்டு வந்து இவர் கழுத்தை அறுத்து இவரையும் கொன்னாங்க. இதை படிக்கிறப்போ அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ரூபின் கட்யால் அப்படின்றவர், இவர் இறந்துட்டார், இவரை கொன்னுட்டாங்க. அந்த ஃப்ளைட் அங்கேருந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் இந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃபை அந்த ரூபின் கட்யாலுடைய பேரண்ட்ஸே இவங்களுடைய பெண்ணாக நினச்சி இவங்களை வளர்த்தாங்க. 2 இயர்ஸ் கழித்து அவங்களுக்கு ரீமேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சாங்க. இதை படிக்கிறப்போ அவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது. மேரேஜ் ஆகி 20 டேஸில் கணவனை இழந்து வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்களை இந்த பையனுடைய பேரண்ட்ஸ் எடுத்து வளர்க்க ஆரம்பித்து இவங்களுக்கு ஏர்லைன்ஸில் ஒரு ஜாப் இவங்களே வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ரீமேரேஜெல்லாம் பண்ணி வச்சு, ரொம்ப ட்ராஜடி இதெல்லாம் இல்லையா. அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த ட்ரை பண்ணுறப்போ பயங்கரவாதியை வெளியே விடுறாங்க. பயங்கரவாதி ஒழுங்காக இருக்கானா இல்லை, வெளியே வந்து அவன் செஞ்ச விஷயம் இன்னும் மோசம். அப்போது ஃபேட் அப்படின்ற விஷயம் நம்ம மாற்ற முடியாது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, வேறு ஹெல்ப்லெஸ் இல்லையா. இப்போ ஒருவேளை நம்ம அந்த 3 பேரை நான் விடுதலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இந்த மக்களை நம்ம தியாகம் பண்ணியிருப்போம், இவங்களை இவன் கொண்டிருப்பான். அப்போ ஒருவேளை இவங்களை அரசு கொலை பண்ணுறதுக்கு அனுமதிச்சு இதன் மூலமாக இந்த 3 பேர் உள்ளேயே இருந்திருந்தான்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன், நம்ம ஒருவேளை இன்னும் நிறையா உயிரை நம்ம காப்பாற்றிருக்கலாம். அது வேறு இன்ஸ்டன்ஸில். இதெல்லாம் வாட் இஃப் தான். ஓகே, இதெல்லாம் சும்மா ஒரு கவுண்டர் ஃபேக்சுவல் விஷயம் தான், எதுவுமே உண்மை கிடையாது. இப்படி நடந்திருந்தா இப்படி இருந்திருந்தா நம்ம சொல்கிறோம். ஒருவேளை வெளியே வந்தவன் திரும்பியிருந்தான்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் இவன் பயங்கரவாதி இல்லையா. ஸோ வி கான் பி வெரி ஷுவர் அபவுட் இட். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த 3 பேர் சேர்ந்து வெளியே வந்து இந்த பயங்கரவாதம் பண்ணதுனால நம்ம நிறைய பேரை இழந்திருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லையா. ஒரு அமைப்பே உருவாக்கிட்டான் இவன், இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாக இருக்காங்க இவங்க, ரைட். இப்போ துரந்தர் இதை பார்த்துட்டு 1 மாதம் நான் படமே பார்க்கல. இந்த படத்தை அப்படியே பாஸ் பண்ணிட்டு போனவன் தான். அதே அந்த சீனில் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போனேன். இப்போ தான் பார்த்தேன் 2 டேஸ் முன்னால். நம்ம எப்போவும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், இந்த மாதிரி ஒன்று நம்ம இவங்களை அட்டாக் பண்ணணும், இல்லை பயங்கரவாதி நம்மளை அட்டாக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த ஹிட்டு ஸ்ப்ரே அடித்த மாதிரி தாங்க. அந்த ஹிட்டு ஸ்ப்ரே அடித்த உடனே அந்த காக்ரோச்லாம் வெளியே ஓடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கண்ட மணிக்கு ஓடுவானுங்க, இப்படி ஓடுவான் எல்லாம். அப்படி ஓடுன பல பேர் இருக்காங்க. இந்த படம் வந்துச்சு, இந்த படத்தை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். ஆனால் இந்த படம் வந்துருச்சுன்னு உடனே இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் உள்ள சில வரலாற்று சம்பவங்களை இவங்க குறிப்பிட்ட உடனே தேசபக்தி படத்தை எடுத்துட்டாங்க. இதையும் தாண்டி ஃபாசிஸ்ட் சினிமான்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் ஃப்ரண்ட்லைன் மேகசினில். இவன் ஹிந்துக்கு சொந்தமான ஒரு முக்கியமான பத்திரிகை. இவன் எழுதுறான் ஃபாசிஸ்ட் சினிமா, ஃபாசிஸ்ட் ஃப்ளிக்குன்னு சொல்லி இவன் எழுதி வச்சிருக்கான். ஃபாசிசமா, நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொன்னால் இவனுக்கு ஃபாசிசமா? இந்த மாதிரி பல பேர் உள்ள உண்டு. இதையும் தாண்டி விக்கிபீடியா இருக்கான் தெரியுமா. இவெல்லாம் விக்கிபீடியாக்கெலாம் ஒரு காலத்தில் நான் காசு கொடுத்துட்டு இருந்தேன், டொனேட் பண்ணிகிட்டு இருந்தேன், நமக்கு இலவசமாக இவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆட் கூட போடாமல். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இது யூசர் எடிட் பண்ணலாம். ஆனால் அது இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறையா பேர் ப்ரோ பாலஸ்டைன் மாதிரி பல விஷயங்களை உள்ளே இவங்க ட்வீட் பண்ணி வச்சுருப்பாங்க விக்கிபீடியாவுக்குள்ளே. இது பெரிய ஒரு கேஸாக மாறிச்சு. விக்கிபீடியாவினுடைய ஃபவுண்டராக இருந்த ஒருத்தரை இதை பற்றி பேசியிருந்தார். ஆமாம், விக்கிபீடியா ஹேஸ் பீன் டேக்கன் ஓவர் பை தி லெஃப்டிஸ்ட் மாப் அப்படின்ற மாதிரி இவரே பேசியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலஸ்டைனுக்கு ஏற்ற மாதிரி, பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு நாடு இருந்த மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க யாருமே அப்படியே கிளாரிங்காக கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி இவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி இங்கேயும் பண்ணி வச்சுருந்தான். இந்த படத்தை இவன் ப்ரொபகண்டா ஃபிலிம் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருந்தான். இப்போ அதை மாற்றிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அப்படி இருந்துச்சு, ப்ரொபகண்டா ஃபிலிம். இதே விக்கிபீடியா தான் பராசக்தி படத்தை, அந்த ஒரு காவியத்தை, அது பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா படமா, அது பொலிட்டிக்கல் படம், இது வந்து ப்ரொபகண்டா படமா. இந்த படத்தில் எனக்கு நிறைய பிரச்சனை உண்டு, நான் இதை பின்னால் சொல்கிறேன். இதுக்கு முன்னால் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த நாடு இந்தியா அப்படின்ற ஒரு நாடு, இந்த நாட்டுக்குள்ளே வெளியே இருந்து வந்து நடக்கிற, முக்கியமாக பாகிஸ்தான்ல இருந்து நடக்கிற இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல்கள் எப்போல்லாம் நடக்குதோ இந்த கூட்டமெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து கத்துவாங்க. இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெஸ்ட். இந்த நாட்டின் மீது வெளியே இருந்து ஒருத்தன் படையெடுத்து வரான், இல்லை வெளியே இருந்து ஒருத்தன் நம்மளை கொலை பண்ண வரான் அப்படின்னா இவங்க இந்தியாவை குறை சொல்லுவாங்க. இந்தியா ரொம்ப மோசமான ஒரு நாடு, இந்திய அரசு ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்கன்னு இங்கே உள்ளவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. அதுவும் இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம்
எல்லாருமே ஆளாளுக்கு ப்ரொபகண்டான்றானுங்க. இதில் எனக்கு பிடிச்ச ஒரு மீடியா ஒன்று உண்டு, இந்த நியூஸ் மினிட். இவங்க ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. இட்ஸ் பார்ட் 2. ஓகேவா? இந்த செகண்ட் பார்ட்டுக்கு இவங்க ரிவ்யூ போட்டிருக்காங்க. அந்த பார்ட் நான் பார்க்கல. ஓகே, இந்த படம் என்னவா அப்படின்னா, ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரொபகண்டா, அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி கூவுற ஒரு ப்ரொபகண்டா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். இதே ஆர்டிக்கலில் இன்னொரு இடத்துல இதே மாதிரி பர்பஸ் பியாண்ட் ப்ரொபகண்டா அப்படின்னு போட்டிருக்காங்களா. இப்போ இவங்களுக்கு ப்ரொபகண்டா. இப்போ ப்ரொபகண்டானா என்னன்னா, ஒரு பொய் இருக்கும், ஒரு முழு பொய் இருக்கும். அந்த முழு பொய்யை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை உண்மை மாதிரி பரப்புவாங்க. அந்த மாதிரி படங்களுடைய நோக்கமே ஒரு விஷயத்தை, ஒரு அரசியல் கருத்தை, முக்கியமாக ஒரு அரசியல் கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க மைண்டில் பதிய வைக்கணும். ஆனால் அது பொய். பொதுவாக ப்ரொபகண்டா அப்படின்ற வார்த்தை எதுக்கு பயன்படும்னா, இவங்க எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இவங்க பொய் சொல்கிறாங்க, பொய் சொல்லி பரப்புரை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் இவங்க படத்தை எடுத்திருக்காங்க. இதில் நிறைய பிரச்சனை உண்டு, நான் அதை பின்னால் சொல்கிறேனே. இப்போது இதே நியூஸ் மினிட் வெப்சைட்டில் இன்னொரு ஆர்டிக்கிள் இருக்குது, பார்க்கலாமா? இது என்னன்னா, 70 இயர்ஸ்க்கு முன்னால் வந்த பராசக்தி அப்படின்ற கருணாநிதி அவர் கதைவசனம் எழுதின ஒரு படம். இதுக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ் ஆஃப்டர் கோர்ட் ரூம் டயலாக்ஸ் இன் பராசக்தி கண்டினியூ டு என்த்ரால் ஆடியன்சஸ். ஆடியன்ஸ் அப்படியே சிலிர்க்க வைக்கும் டயலாக் இந்த படத்தில் இருக்குது. அந்த கோர்ட் ரூம் சீன்லாம் அப்படியே இவங்களை மெய் சிலிர்க்க வைக்குதான் இவங்க போட்டிருக்காங்க. பராசக்தி ரிலீஸ்ட் on October 17, 52, stunning audiences with powerful dialogues on the abuses of religion and state apathy continues to occupy cult status in Kollywood. cult status யாருக்குன்னா திமுககாரனுக்கு. ஓகே, திமுககாரங்க இந்த படத்தை கொண்டாடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு படம் உண்டான்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. உலகத்திலே இவர் தான் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ரைட்டர் மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சரி, உங்களுக்கு பிடிக்குது, ஓகே, நீங்கள் அதை கொண்டாடுங்க. எப்போ 52, ஓகே, 52 வந்த படத்தை இவன் இன்னைக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்கான். ஐம் என்த்ரால்டு, ஆடியன்ஸ் ஆர் என்த்ரால்டுன்னு போட்டிருக்கான். இதே நியூஸ் மினிட் தான் இந்த படத்தை ப்ரொபகண்டாவான். அடுத்து நம்ம புரட்சி டைரக்டர் அமீர் சுல்தான் லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக இவருக்கு படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2013 லாஸ்ட்டாக படம் எடுத்தார். அடுத்து படம் எடுக்க வரல. மொத்தமே 4 படம் தான் பண்ணார். இப்போ பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்ன உடனே இவர் போராளியாக மாறியாச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் இங்கேருந்து ஒருத்தர் போனார், ஒருத்தர் போயிட்டு அங்கே 10 வருஷம் இருந்தார், இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அவங்கள ஊடுருவி இவங்களை ஏமாற்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஏமாற்றி ஒருத்தர் உள்ளே போய் பண்ணார்னா இவர் தேசபக்தரா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சமீபத்தில் ஒரு படம், மிகப்பெரிய படம் வந்திருக்கு, துரந்தர்னு ஒரு படம், மிகப்பெரிய வெற்றி. ஆகா, எவ்வளோ பெரிய தேசபக்தி படம். இங்கேருந்து ஒருத்தர் போனார், அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கேயே இருந்து அந்த தீவிரவாத குழுக்களோட இருந்து போராடி 20 ஆண்டு காலம் 10 ஆண்டுகளாக வாழ்ந்தார். அவர் யாருன்னா, அவர் தேசபக்தர். இன்னொரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி அவர்களை ஏமாற்றி வாழ்ந்தார்னா அவருக்கு பேர் தேசபக்தர். இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? இன்டெலிஜென்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு இவருக்கு தெரியுமா? ஏன் சொல்கிறேன்னா, இவன் நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம நாட்டுக்குள்ளே ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்கு உள்ளே வரான். நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு, ஹாய் ப்ரோ, அப்படியே போவீங்க? ஹாய் ப்ரோ, வந்திருக்கேன், உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி குண்டு வைக்க போகிறீங்க, அடுத்து எங்கே குண்டு வைக்க போகிறீங்க, இப்படிலாம் கேட்டுட்டு இருப்பீங்களா? இல்லை இவனை எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்க? என்னையும் ஒருத்தன் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான்னா, நான் இவனை என்னுடைய திறமையை பயன்படுத்தி நான் உள்ளே போயிட்டு நான் இவனை உள்ளே இருந்து நான் இவனை அடிக்கிறேன், நான் இவனை அழிக்கிறேன். இவர் இதை இன்னொரு நாட்டை போயிட்டு இவங்களை ஏமாற்றி, அப்போது இவருடைய லாஜிக் படியே இன்னொரு நாட்டுக்குள்ளே புகுந்து அவங்கள ஏமாற்றி ஒருத்தர் ஸ்பையாக போனார்னா இவரை எப்படி நம்ம தேசபக்தராக ஏற்க முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறாரா? இதே அமீர் தான் பாலஸ்தீன் ரேலி போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் வெற்றிமாறன், சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் இந்த மாதிரி கூட்டமெல்லாம் சேர்ந்து ஒரு ரேலி ஒன்று போனாங்க. இந்த ரேலியில் இவர் பேசுனதை கேளுங்களேன். இதான் தமிழ்நாடு, நம்மலாம் ஒற்றுமையாக கூடியிருக்கோம். எதுக்கு? பாலஸ்தீனுக்கு. 2023 தொடங்கி கிட்டத்தட்ட 64,000 படுகொலைகளை நடத்தியிருக்கின்ற இஸ்ரேல் அரசு, அதனோட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு, இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரிந்து இந்தியாவிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் தமிழ்நாடு. இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டில இருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறான். காசாவுக்காக இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்கிறான். இது மதம் கிடையாதுடா, மனித நேயம் சொன்னாங்க. மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த பாலஸ்தீன், இந்த போர் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, October 7 அன்னைக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகள் அவன் என்ன ஒழுங்காக வந்தானா இல்லை சொல்லிட்டு வந்தானா, பாருங்க இஸ்ரேல், நாங்கள் உங்களை அடிக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டான் வந்தான். இவன் கோலை மாதிரி அந்த நோவா ஃபெஸ்டிவலில் பேராகிளைடிங்கில் வந்தான். இன்னொரு பக்கம் மார்னிங் 7 மணிக்கு அந்த பார்டர் இருக்கும் இல்லையா, அந்த பார்டரை இவன் இடித்து அதுக்குள்ளே வரான். அவன் என்ன சொல்லிட்டான் வந்தான், ஐயா பயங்கரவாதி பொதுமக்களை கொலை பண்ண வர்றவன் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு தெரியாமல் உள்ளே வரான், உள்ளே வந்து மக்களை கொலை பண்ணுறான்,
கொலை பண்ணிட்டு இஸ்ரேல் திருப்பி அடித்தா இவங்க திருப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ போராடுறீங்க. ஆனால் இந்திய அரசு ஒரு ஸ்பையை அமிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று எடுத்தால் இவருக்கு இங்கே எரியுது, அப்படியே புகைஞ்சி அப்படியே புகையா வருது கீழே இருந்து. இன்னொரு நாட்டுக்குள்ள ஊடுருவி அவர்களை ஏமாற்றி வாழ்ந்தாமல் அவருக்கு பேர் தேசபக்தன். அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டானா அவனுக்கு பேர் உளவாளி. அந்த பாகிஸ்தானிக்காரனுக்கு அவர் உளவாளி, நமக்கு தேசபக்தன். அவன் இங்கே வந்தான்னா அவன் நமக்கு உளவாளி, அவனுக்கு தேசபக்தன். அங்கேருந்து ஒருத்தன் இங்கே வந்தால் நம்ம இவனை ஸ்பைன்னு சொல்கிறோன்னு இவர் கவலைப்படுறாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. ஐயா, நம்ம வந்து இந்தியா என்றைக்குமே இந்தியா அப்படின்ற ஒரு நாடு, எதிரி நாடு நம்மளை அட்டாக் பண்ணாமல் ஒரே ஒரு டைம் கூட இந்தியா இன்னொருத்தனை போய் அடித்தது இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி ஆன் எர்த் இந்தியான்னு நான் சொல்வேன். ஏன்னா முக்கியமாக இந்த விஷயத்தில் பயங்கரவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியா ஒருபோதும் செஞ்சது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இவங்க பேசுவாங்க இல்லையா, பயங்கரவாதியை அட்டாக் பண்ணுறான்னா இந்தியா இவனை அடிச்சிருக்கோம், இஸ்ரேல் இவனை அடிச்சிருக்கோம், இல்லைனா இவன் சும்மா இருந்திருப்பான்னு இவங்க பேசுகிறாங்கல்ல. இவங்க என்ன அடித்தாங்க, நான் உங்களை திருப்பி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? இந்தியாவில் உள்ள யாராவது ஒரே ஒரு ஆள் கூட இவன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்து பாமை கட்டிக்கிட்டு எவனாவது வெடிச்சுக்கிட்டு செத்தானா? இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அப்போ இந்தியா அப்படின்ற ஒரு நாடு, இவங்களுக்கு பயங்கரவாதத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இந்தியாவுக்குள்ளே ஒருத்தன் வந்தான்னா அவன் ஸ்பையாக வர்றதுக்கு காரணம் இந்தியாவை அழிக்கிறதுக்கு வரான். நம்ம ஒருத்தரை ஸ்பையை அனுப்புகிறோன்னா இது இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக நம்ம பண்ணுறோம். இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. இது அப்படியே மறைச்சி இவன் ஸ்பை அனுப்புகிறான், நான் ஸ்பை அனுப்புகிறேன். நான் ஏன் ஸ்பை அனுப்புகிறேன்? இந்தியா உயிரை காப்பாற்ற அனுப்புகிறாங்க, இவன் உயிரை கொலை பண்ண அனுப்புகிறான். இது ரெண்டும் ஒன்றா? அப்போ இந்தியான்ற ஒரு நாடு மேலே இவங்களுக்கு எவ்வளோ வன்மம் பார்த்தீங்களா? பாகிஸ்தானை சேர்ந்தவன் இஸ்லாமியன் அப்படின்ற அந்த ஒரே காரணத்தினால இவன் பண்ணுற அத்தனை வேலையை இவங்க ஆதரிக்கிறாங்க. இங்கே உள்ளே இருந்துக்கிறாங்க. இவங்க வாழ்கிறது இந்தியாவில், இவங்க சோறு திங்கிறது இந்தியாவில். ஆனால் யாருக்கு உண்மையாக இருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு. இதே அமீர் தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் தாலிபன்களை பார்த்து இவங்க வந்து போராளிகள், நீ எப்படி இவங்களை பயங்கரவாதின்னு சொல்லலான்னு சொல்லி இவர் பேசுவார். இப்போ இதே தாலிபான் தான் இவன் அடிச்சிட்டு இருக்கான், பாகிஸ்தான் அடிச்சிட்டு இருக்கான், பாகிஸ்தான் இவன் அடிச்சிட்டு இருக்கான், போய் பேசுங்க பார்ப்போம். பேச மாட்டான், வாயெல்லாம் நல்லா டைட்டாக பொத்திப்பான். இந்தியா ஸ்பை அனுப்புறதும் பாகிஸ்தான் ஸ்பை அனுப்புறதும் ஒன்றுன்னு சொல்லி இந்த ஆள் பேசுகிறாரு. அப்போ உனக்கு எந்த அளவு உனக்கு வன்மம் இருக்குன்னு பாருங்களேன். இந்தியான்ற ஒரு நாட்டை இவங்க அப்படியே எரியுது, இவங்களுக்கு அவ்வளோ வெறுக்கிறாங்க இவங்க. இதே ஆள் தான் என்ன பண்ணுறாரு, மனிதநேயத்தை நம்ம வந்து காப்பாற்றுறோம். யார்? தமிழ்நாடு. யாருக்காக? பாலஸ்தீனுக்காக. இதே தமிழ்நாட்டில் இருந்து இங்கே தானே வாழ்ந்துட்டு இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் பாகிஸ்தான்லேருந்து உள்ளே வரானே அவனை பற்றி நம்ம பேசுவோம். சரி, அவங்கள விட்டுருங்க. இந்த படத்தில் பேசியிருக்காங்க இல்லையா, 3 விஷயம் பேசியிருக்காங்க. கந்தகார், பார்லிமெண்ட்டில் பண்ண அட்டாக்ஸ், அதுக்கப்புறம் மும்பை அட்டாக்ஸ். இந்த 3 பண்ணாங்கல்ல, இந்த 3 நீ என்னைக்காவது பேசியிருக்கியா? பயங்கரவாதம் பண்ணுறவன், பார்டரை தாண்டி உள்ளே வந்து பொதுமக்களை கொலை பண்ணுறவன், இவனுக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் நம்ம ஒரு ஸ்பையை அனுப்பிச்சோன்னு சொல்லி ஒரு கதை உருவாக்குறோம். ஒரு கதை, இது ஒரு ஸ்டோரி. ஓகே, இப்போ துரந்தர் ஸ்டோரி அப்படின்றது எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இல்லை. ஐ மீன் அந்த கோர் பிளாட் இருக்கு இல்லையா, இது உண்மையின் அடிப்படையில் இல்லை. நான் இதை பின்னால் சொல்கிறேன். எனக்கு இந்த படத்தில் அதான் பெரிய பிரச்சனை. ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொள்ளாத, ஆனால் உண்மை சம்பவங்களை மையமாக வைத்த அந்த கதை மேலே உங்களுக்கு எவ்வளோ வக்கரம் இருக்குது, எவ்வளோ கோபம் இருக்குது உங்களுக்கு. ஐயா, என் நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு எதிரி நாட்டுக்குள்ளே உயிரை பணையம் வச்சு ஒருத்தன் போகிறான்னா இதுக்கு பேர் தேசபக்தி தான், இதுக்கு பேர் பேட்ரியாட்டிசம் தான். ஏன் தெரியுமா? ஒருத்தன் 1980s ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்பை ஒருத்தர் பாகிஸ்தானுக்குள்ளே போய் இவர் அங்கே போய் மாட்டினார். அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஸ்பையை அனுப்பிச்சாங்க உள்ள. அந்த ஸ்பை மாட்டி, இந்த ஸ்பை மூலமாக இவர் மாட்டி, இவர் ஜெயிலில் போட்டு இவர் ஜெயிலில் இறந்து போனார். ரவீந்திரா கௌஷிக் அப்படின்ற பெயரில் ஒருத்தர் போனார், உள்ளே போனார். அவர் கடைசியாக மாட்டி அவர் ஜெயிலில் பிடிச்சி போட்டு இந்திய அரசு அவரை வெளியே கொண்டு வரதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணல. ஏன்னா ஸ்பை ஸ்பைன்றவங்க யாருன்னா ஒரு தியாகி தான் அவங்க. ஏன்னா இவங்க மாட்டினா கூட இவங்களை யார் அமிச்சாங்களோ அந்த நாடு இவங்களை திருப்பி கிளைம் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தான் முடிஞ்சு, இவங்க சோழி முடிஞ்சு. ஆனால் இவர் மாட்டி ஜெயிலில் போட்டு இவரை கொன்னாங்க. இவர் இறந்துட்டார் அங்கே. இப்போது என்னுடைய நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இன்னொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு இவனுடைய அக்கிரமங்கள், இவன் என் நாட்டை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு. அந்த நாடே அப்படி தான். அவங்களுடைய அங்கே அரசுன்னு ஒன்றும் கிடையாது. அவங்க கவர்மெண்ட்டே ஒரு பயங்கரவாத அரசாங்கம் தான். அவங்க இந்தியாவை அழிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் பிளான் பண்ணி ஒருத்தன் வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கான். வெளிப்படையாக அமைப்பு வச்சு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறான். இதை இவனை அடிக்கிறதுக்காக நம்ம ஒருத்தரை உள்ள அனுப்பிச்சோன்னா அதை இவர் அதை எப்படி பண்ணலாம்? இவங்கெல்லாம் ஒருபோதும் இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கோ இல்லை இவங்க பேசுகிறாங்க இல்லையா தமிழ்னு பேசுகிறாங்க இல்லையா, இதுக்கு இவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. இவங்க
மத அடிப்படைவாதிகள். இவங்க மதம் தான் முக்கியம். ஐயா, என் மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலுமே என் நாடு, என் மக்கள் இவங்களை கொலை பண்ணுறவன் எனக்கு எதிரி தான். நான் போய் ஒருத்தனை வாலண்டரியாக கொள்றதுக்கும் என் பிள்ளையை அடிக்க வந்தோன்னா நான் திருப்பி அடிக்கிறது ஒன்றா? அறிவு. இது அறிவையும் தாண்டி வன்மம், அவ்வளோ வன்மம் உள்ளே இருக்குது. இப்போ என் பேர் கெவின் பால்னு இருக்கா, இங்கே ஒருத்தன் ஜான்னு ஒருத்தன் இருந்தான்னா இவன் குண்டு வைக்கிறான்னு வைங்களேன், நான் உடனே கெவின் ஜான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனை நான் ஆதரிச்சா எப்படி இருக்கும்? ஐயா, ஜானாக இருந்தாலுமே ஜான் யாரு? ஜான் நல்லவனா கெட்டவனா? இதான் நான் பார்க்கணும். இதே மாதிரி தான் பாகிஸ்தான்லேருந்து உள்ளே வர்றவன் நல்லவனா கெட்டவனா? அவன் எதுக்கு உள்ளே வர்றான்? என் மக்களை கொலை பண்ணுறதுக்காக வர்றானா, இல்லை என் மக்களை ஆதரிக்கிறதுக்காக வர்றானா? எதுக்கு வரான்? இது முக்கியம் இல்லை. இவங்க இதை பார்க்கவே மாட்டாங்க. என் மதம், நான் போய் முட்டுவேன், நல்லா முட்டுவேன், இவ்வளோதான். மொத்தமே இந்த மொத்த கும்பலும் இப்படி தான் இருக்காங்க. இதே கும்பலில் இன்னொருத்தர் இருக்கார். அவர் சினிமாவை வந்து ரிவ்யூ தான் பண்ணுவார். இவர் அஜெண்டாலாம் உள்ள ஒன்றும் இல்லை, அவர் ரிவ்யூ பண்ணுவார், அவ்வளோதான். இவர் போட்ட ட்வீட் ஒன்று இருக்குது, இது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருக்கலாம். த ப்ராப்ளம் லைஸ் வித் த ப்ரிவிலேஜ்ட் பொலிட்டிக்கல் பீப்புள் ஹூஸ் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆர் தீஸ் மூவிஸ். பெரிய பிரச்சனை இங்கே, பெரிய பிரச்சனை என்னவா அப்படின்னா, ப்ரிவிலேஜ்டு மக்கள், வரலாறு படிக்காதவங்க, பணக்காரங்க, இவங்கெல்லாம் ப்ளஸ் ப்ரிவிலேஜுக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர் ஜாதி இவங்கெல்லாம் வருவாங்க, பிராமின்ஸ் இவங்களாம் வருவாங்க. ஓகே, இந்த உயர் ஜாதி மக்கள் ப்ளஸ் பணக்காரங்க இவங்களால தான் பிரச்சனையே. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து, இவங்களுக்கு அரசியல் தெரியாது, ஆனால் இவங்களுக்கு சோர்ஸ் என்னென்னா படம் தான் சோர்ஸு. அப்போது சினிமா பார்த்து வரலாறை கற்றுக்கொள்கிற இந்த மாதிரி ஆட்கள் தான் பிரச்சனையா இவருக்கு. ஆனால் இவர் யாருன்னா பராசக்தி அப்படின்ற அந்த படத்துக்கு இப்போ வந்துச்சு இல்லையா, இந்த படத்தை பற்றி இவர் போட்ட அந்த ரிவ்யூ இருக்குது, அதை பார்க்கலாமா? இதில் அவர் சொல்கிறத கேளுங்களேன். அந்த பராசக்தி படம் ப்ரொபகேண்டா படம்லாம் இல்லையா, ஆனால் படத்துக்குள்ளே டைலாக்ஸ் இருக்குமா, எப்படியா உதயசூரியன் அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்குமா, ஆனால் இது ப்ரொபகேண்டா படம் இல்லையா. பார்க்கலாமா? அண்ட் என்னதான் இது ஒரு முக்கியமான அரசியலை பேசுற படமா இருந்தாலும் கூட எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு ப்ரொபகண்டா படம் மாதிரி கொண்டு போகாதது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும், ஒரே ஒரு வசனத்துல மட்டும், சூரியன் உதிக்கும் பொழுது நிச்சயம் முரசொலிக்கும் அப்படிங்கிற ஒரு வசனம் மட்டும் கதையை விட்டு வெளியே போன மாதிரி இருந்தது. மொழிப்போர் வரலாறு பற்றி, அந்த வரலாறுன்றது முக்கியம். வரலாறு ஓகே, இதே ஆள் தான் இவர் என்ன சொன்னார், சினிமாவில் வரலாறை தேடாதீங்க, இவங்க தான் பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டு இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, மொழிப்போர் வரலாறு பற்றி, இந்த நடந்த சம்பவத்தை பற்றி நமக்கு இந்த படம் பேசுகிற விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். எந்த வகையில் இந்த படம் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா, நாம வாழ்கிற இந்த ஊரில் நம்மளோட தாய்மொழியை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பேர் உயிரை விட்டுருக்காங்களா, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறது இந்த அரசியலை, இந்த மொழிப்போர் பற்றி தெரியாத, இந்த வரலாறு பற்றி தெரியாதவங்களுக்கு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பாருங்க. இப்போ மொழிப்போர் பற்றி நடந்த விஷயத்த நான் குறைச்சி மதிப்பிடலை. தமிழ் மொழிக்காக நடந்த போராட்டங்களை நம்ம பாராட்டணும். காலேஜில் போயிட்டு இவங்க பண்ணாங்க, ஆனால் இவங்க தீ வச்சாங்க, இதை நான் ஏற்கலை. ஆனால் நம்ம மொழி மேலே உள்ள பற்றில் இவங்க செஞ்சாங்க, இதை நம்ம ஏற்கலாம். இது வரலாறு, இது உண்மை, ரைட். ஆனால் இது உண்மைனா, இது வரலாறுனா, இதுவும் வரலாறு. துரந்தர் படத்தில் 3 விஷயம் பேசியிருக்காங்க. முக்கியமாக 3 முக்கியமான விஷயங்கள். நம்ம இந்தியாவுக்குள்ளே நடந்த அட்டாக்ஸ், இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் தான் அத்தனை பேரும் இல்லையா, உள்ளே வந்து நம்ம ஊரில் பொதுமக்களை இவன் கொலை பண்ணியிருக்கான். ஆனால் இந்த ரிவ்யூவில் இவர் இதை பற்றி பேசவே இல்லை. துரந்தர் ரிவ்யூவில் இதை பற்றி பேசவே இல்லை. இந்திக்கு எதிராக இங்கே நடந்த போராட்டத்தை இவர் எனக்கு வலிக்குது, என்னுடைய வலிகள் அப்படிலாம் இவர் பேசுகிறார் இல்லையா, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இதே ஆள் தான் எனக்கு வலிக்குது, பாகிஸ்தான்லேருந்து உள்ளே வந்து என் மக்களை கொலை பண்ணானே எனக்கு வலிக்குது, இவங்களாம் யார், இன்னசென்ட்ஸ், ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணவன், சும்மா போயிட்டு அப்பாவிகள் பொதுமக்கள் இவங்க மேலே போய் இவன் குண்டு போடுறான், இவங்களை இவன் கொலை பண்ணுறான். இதை பற்றி இவருக்கு வலிக்கவே இல்லை. என் நாட்டுக்குள்ளே புகுந்து என் மக்களை கொலை பண்ணானே, இந்த கொலை பண்ண கதையை நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, துரந்தர் படத்தில் ஆக்சுவல் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ கண்ணீரே வந்துருச்சு. அப்பாவி பொதுமக்கள் இவங்கள ஒருத்தன் கொலை பண்ணப்போ இவருக்கு வலிக்கலை. இந்த வரலாறை பேசுகிறப்போ இது ப்ரொபகேண்டா படமா, நீங்கள் இந்த படத்தில் போய்ட்டு ஹிஸ்ட்ரியை தேடாதீங்கன்னு சொல்லி இவர் அட்வைஸ் வேறு, நமக்கு அட்வைஸு. ஆனால் இதே ஆள் தான் இங்கே வந்து பாருங்கள், இந்த படத்தில் பராசக்தி படத்தில் அந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் இருக்குது. பராசக்தி படமே திமுக ஸ்பான்சர் பண்ண ஒரு படம். இதை இல்லைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இவங்களே ஒரு படத்தை எடுத்து வந்து வச்சாங்க, எடுக்கட்டும், இவங்கள்ட்ட காசு இருக்குது, படம் எடுக்கிறாங்க, இவங்களுடைய கொள்கையை இவங்க பரப்பட்டும். ஆனால் நடந்த விஷயத்தை, உண்மை சம்பவத்தை ஒருத்தங்க படமாக எடுத்து அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸை ப்ளே பண்ணால், இந்திய பாராளுமன்றம் மேலே நடந்த அந்த அட்டாக்ஸ்லையும் இவங்க அந்த ரியல் ஃபூட்டேஜ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வலிக்கலையா? ஆனால் இதை பார்த்து மட்டும் வலிச்சிருச்சான். இது ப்ரொபகேண்டா படமா, இது வரலாறு இல்லையா, இது வரலாறாம், பராசக்தி வரலாறாம். இதான் உங்களுடைய புத்தி. இந்த மொத்த காக்ரோச்சும் இப்போ தான் வெளியே வராங்க. நம்ம ஒரு ஹிட் அடித்தா போதும், ஒரு சிங்கிள் ஸ்ப்ரே எல்லாரும் வெளியே வருவான், மொத்த பேரும் வெளியே வருவான். அப்போ தெரிஞ்சுக்கலாம் இவங்கெல்லாம் யார். இந்த மொத்த கும்பலும் இந்த படத்தை ப்ரொபகேண்டான்னு சொல்லி கத்துறான் தெரியுமா? உண்மையான ப்ரொபகேண்டா என்னன்னா, ஒரு 2 years பேக் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு,
நெட்ஃப்ளிக்ஸில், இதே நெட்ஃப்ளிக்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா IC-814 இந்த கந்தகார் ஹைஜாக் அப்படின்ற அந்த வெப் சீரிஸில் இந்த உண்மை சம்பவத்தை, அந்த கந்தகார் விமானம் கடத்தப்பட்ட விஷயத்தை வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன், ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி இவங்க பண்ணாங்க. இன்றைக்கும் இது நெட்ஃப்ளிக்ஸில் உண்டு, நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்க்கணும். ஏன்னு சொல்கிறேன், இப்போது இந்த ஃப்ளைட்டை கடத்தனவன் இருக்கான் தெரியுமா, இவனுங்க 5 பேருக்கும் பேர் உண்டு. என்ன பேர்? இப்ராஹிம் அத்தார், ஷஹித் அக்தர் சயீத், சுன்னி அகமது காசி, மிஸ்ட்ரி ஜகூர் இப்ராஹிம், இன்னொருத்தன் பேர் ஷக்கீர். இந்த 5 பேர். ஓகே, இந்த 5 பேர் சேர்ந்து விமானத்தை கடத்துறாங்க. இப்போ இந்த வெப் சீரிஸில் நான் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த சீரிஸை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுங்க உள்ள என்ன வேலை பண்ணி வச்சானுங்கன்னா, இப்போது அந்த விமானத்தை கடத்தினப்போ அந்த 5 பேர் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்களுக்குள்ளே ஒரு கோட் நேம் வச்சுக்கிட்டாங்க. 5 பேருக்கும் ஆளுக்கு ஒரு நிக் நேம், ஒரு சீக்ரெட் லாங்குவேஜை வச்சுக்கலான்னு சொல்லி 5 பேர் வச்சாங்க. அந்த பேர் பார்த்தீங்கன்னா போலா, ஷங்கர், இந்த மாதிரி பேர் இருக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸில் இவங்களுடைய உண்மையான பெயர் இருக்கு இல்லையா, இஸ்லாமிய பேர் அப்படியே மறைச்சிட்டு இவங்க கோட் நேம்ஸாக வச்சுருந்தாங்க தெரியுமா. இந்த பேரை இதான் உண்மையான பேருன்ற மாதிரி வச்சுட்டாங்க. பேர் பாருங்கள், டாக்டர், பர்கர், போலா, ஒருத்தன் பேர் ஷங்கர், எல்லாமே இந்து பெயர்கள். ஓகே, நோக்கம் என்னென்னா, பயங்கரவாதி யார்? பாகிஸ்தானை சேர்ந்தவன். அவன் யார்? முஸ்லீம் அப்படின்றத மறைக்கிறதுக்காக இவங்க நைஸாக பேரை மாற்றி விட்டாங்க. இந்த பேரை மாற்றினோடனே பெரிய பிரச்சனையாச்சு. நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் ஹெட் ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு லேடி. இவங்களை இந்தியன் கவர்மெண்ட், இவங்க INB, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, என்னம்மா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் இவங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சதுக்கப்புறம் இவங்க இந்த வெப் சீரிஸுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். இதை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரிஜினலாக அந்த ஷோவில் இல்லை. ஓகே, இந்திய அரசு இவங்களை கூப்பிட்டு கண்டிச்சதுக்கப்புறம் இவங்க மாற்றுறாங்க. யோசிச்சு பாருங்கள், இதை கடத்துனது யார்? 5 பேர் முஸ்லீம்ஸ். ஓகே, முஸ்லீமில் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்னா இது அப்படியே ஒரு பெரிய ஒரு போர்வையாக போட்டு மூடிடுவாங்க. ஒரு வெப் சீரிஸில் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் தான் ப்ரொப்பகண்டா. ப்ரொப்பகண்டானா என்னென்னா, உண்மையாக ஒன்று நடந்திருக்கும், இதை அப்படியே மாற்றி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களை நம்ம ஹர்ட் பண்ணாமல் அப்படியே சம்பவத்தை காட்டணுமா. ஆனால் கொலை பண்ணது யார், கடத்தி வச்சது யார், இதை பற்றி பேச மாட்டோம். நம்ம இதை மறைச்சிடுவோம். இதுக்கு பேர் தான் ப்ரொப்பகண்டா. அப்போ சிஸ்டமேட்டிக்காக இங்கே ஒரு ப்ரொப்பகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. எது உண்மையோ எது வரலாறோ இதை அப்படியே மறைச்சிட்டு நடந்த வரலாறை பேசினா அதுக்கு பேர் ப்ரொப்பகண்டாவான். இங்கே இவங்க பண்ண வேலையெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு இவன் பேரை கூட மாற்றிட்டு கோட் நேம் இருந்துச்சு, ஆனால் உண்மையான பேர் என்ன அதை சொல்லவே இல்லை. அப்போ பார்க்குறவனுக்கு என்ன தோணுன்னா, இவன் பேர் என்ன, ஷங்கர், அவன் யார், ஹிந்து, அவன் தான் செஞ்சான். ஏன்னா அவங்க ரொம்ப யோகியம் இல்லையா, யார், பாகிஸ்தான் ரொம்ப யோகியம் இல்லையா, இவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், இவன் ரொம்ப நல்லவன். இவனை காப்பாற்றுறது யார், இங்கேருந்து படம் எடுக்கிறவன், இங்கேருந்து ஷோ பண்ணுறவன். அப்போ எத்தனை வருஷமாக இங்கே ஒரு ப்ரொப்பகண்டா பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பேசாமல் இதுக்கு சவுண்டு விடாத இந்த கூட்டமெல்லாம் இப்போ டக்குன்னு எல்லாம் வெளியே வரான். அப்படியே காக்ரோச் மொத்த பேரும் வெளியே வரான் இல்லையா. மிக மோசமான, மிக ஆபத்தான ஒரு கூட்டம். இந்த கூட்டம் நமக்குள்ளே இருக்காங்க. இப்போ இந்த படத்தில் ஒரு வசனம் ஒன்று வரும், இந்தியாவுக்கு ஆபத்து யாருன்னா இந்தியன் தான். இங்கே உள்ளே உட்காந்து வேலை பார்ப்பான். இவன் யாருக்கு வேலை பார்ப்பான்னா, கம்யூனிஸ்ட் குரூப்பு சைனாக்கு வேலை பார்ப்பான், ப்ளஸ் பாகிஸ்தானுக்கு வேலை பார்ப்பான். இந்த குரூப்பே இப்படி தான். ஒருபோதும் இந்தியா மேலே நடக்கிற அட்டாக்ஸை இவன் கண்டிக்கவே மாட்டான். இவனுக்கு இந்தியா மேலே வெறுப்பு, ஆனால் வெளிநாட்டு மேலே பாசங்கள். ஏன்னா இவனுடைய ஐடியாலஜி அங்கே, இவனுடைய மதம் அங்கே. கம்யூனிஸ்டுக்காரனுக்கு ஐடியாலஜி, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, இவன் சைனாக்கு போயிடுவான். இன்னொருத்தனுக்கு மதம், இவன் பாகிஸ்தானுக்கு போயிடுவான். அப்போ சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கு மட்டுமே உண்மையாக வாழ்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கரப்பாம்பூச்சி புற்று நம்ம ஊரில் இருக்குது. இந்த புற்றை நீங்கள் அடிக்கணும்னா ஸ்ப்ரே வேணும். அந்த ஸ்ப்ரேவை அடிச்சிட்டிங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடுவான். அப்போ துரந்தர் மாதிரியான படங்கள் நமக்கு வரணும். வந்தால் மட்டும்தான் இவெல்லாம் யார், இந்த பொந்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற எல்லாமே அப்போ தான் வெளியே வருவாங்க. இப்போ துரந்தர் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இதில் செட் பீசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறையா பீசஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீஸ்லாம் கொண்டு வந்து ஒரு ஸ்டோரியை இவங்க ஃபார்ம் பண்ணி கொண்டு வருவாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறையா வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. அந்த வரலாற்று சம்பவங்கள் ஊடே இவங்க ஃபிக்ஷனல் ஸ்டோரியும் உள்ள சொருகி விட்டு ஒரு கதையை இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எனக்கு நிறைய பிரச்சனை உண்டு. ஏன்னா உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, மெயின் ஸ்டோரி உண்மையாக இருக்கணும். கோர், அந்த ஸ்டோரியினுடைய கோர் உண்மையாக இருக்கணும். ஒரு கோர் இருக்கும், அந்த கோரை சுற்றி நீங்கள் வந்து ஃபிக்ஷனை நீங்கள் உருவாக்கலாம். இப்போ இந்த படத்தை எடுத்துக்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஹேப்பனிங், இந்தியன் ஸ்பை ஒருத்தர் பாகிஸ்தானில் உள்ள கராச்சி அண்டர்வேர்ல்டுக்குள்ளே போய் அந்த அண்டர்வேர்ல்டை மேனிப்புலேட் பண்ணி இவங்க மூலமாக ISIயை ரீச் பண்ணுறதுக்காக இவர் ட்ரை பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இதில் என்னெல்லாம் உண்மை நம்ம பார்த்துடலாம். ISI அப்படின்ற அமைப்பு ப்ளஸ் ரா, இந்தியன் அரசாங்கத்தை சேர்ந்த இன்டெலிஜென்ஸ் அமைப்புக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனை உண்டு. இவங்க 2 பேருமே
தே வாண்ட் டு அவுட் ரன் ஈச் அதர். ஓகே, இவங்களை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, இவங்களை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டுமே உண்டு. இவர் உள்ளே போகிறார் இல்லையா, அந்த கராச்சி லாயரி கேங் இருப்பாங்க இல்லையா, இவங்களும் இவங்க உண்மையாகவே இருந்திருக்காங்க. இதையும் தாண்டி அந்த கேங் உள்ளே இருந்த அந்த மெயின் கேரக்டர் இருப்பார் இல்லையா, மெயின் வில்லன் ரஹ்மான் பாய். அந்த ரஹ்மான் பாய் அப்படின்றவரும் உண்மையாகவே இருந்திருக்கார். இதே மாதிரி கேரக்டர் ஒன்று அங்கே இருந்திருக்கு. அப்துல் ரஹ்மான் பலோச் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி ஐஎஸ்ஐ கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகி இவங்க கூட ஒர்க் பண்ணாரானா அப்படி இல்லை. இவர் ஒரு ரவுடி. ஓகே, அங்கே உள்ள ஒரு லோக்கல் தாதா. இவருக்கும் அங்கே உள்ளவங்களுக்கும் நிறையா பிரச்சனை இருந்திருக்கு. இவரை கடைசியாக என்கவுண்டரில் போட்டாங்க. ஓகே, 2009. அப்போது கராச்சி கேங் உண்மை, இந்த ரஹ்மான் பாய் உண்மை, ஐஎஸ்ஐ வர்சஸ் ரா அந்த 2 பேருக்குமான அந்த ரைவல்ரி அது உண்மை. இதோட சேர்த்து இந்தியா மேலே இவங்க பண்ண அந்த 3 அட்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் உண்மை. ஓகே, இப்போது நம்ம மேலே இவங்க பண்ண அட்டாக்ஸ் உண்மை, அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ரைவல்ரி அந்த பிரச்சனை இதுவும் உண்மை. பாகிஸ்தானுக்குள்ளே இவர் பார்த்தார் இல்லையா, இந்த கேங்ஸ்லாம் உண்மை. ஆனால் இந்த ஸ்டோரியில் கோராக ஒன்று இருக்குது தெரியுமா, இவர் நம்ம இந்தியன் ஸ்பை ஒருத்தர் பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு இவங்களை மேனிப்புலேட் பண்ணி இதில் ஒருத்தரை கொலை பண்ணார், இல்லைனா ஒரு ஸ்பை ஒருத்தர் உள்ளே போனார், போய் ஹீ ஹேட் சம் சக்ஸஸ் அப்படின்ற விஷயமே முதல்ல உண்மை கிடையாது. இந்தியா எந்த ஒரு ஸ்பையவும் அனுப்பி பாகிஸ்தானை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை உள்ளே அனுப்பி இவங்களை இந்த மாதிரி இந்த கேங்குள்ளே அனுப்பி இந்த கேங்கை மேனிப்புலேட் பண்ணி இந்த கேங்கை ஒருத்தருக்கு ஒருத்தராக திருப்பி விட்டு அதில் ஒரு நல்ல பேர் வாங்கி பாகிஸ்தான் பொலிட்டிக்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு கேம் ஆடி அவங்கள காலி பண்ணார், இல்லை அவங்கள அடித்தார், இல்லை அங்கேருந்து இன்டெலிஜென்ஸை நம்ம ஊருக்கு பாஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. அப்போ இங்கே 2 விஷயம் இருக்குது. வி சஃபர்ட் ரியலி. ஓகேவா, 3 விஷயம். அந்த மும்பை அட்டாக்ஸ், கந்தஹார் ஃப்ளைட் ஹைஜாக், அட்டாக்ஸ் ஆன் தி பார்லிமெண்ட், 3மே நடந்துச்சு. வி சஃபர்ட் ரியலி. லாஸஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம். நமக்கான பிரச்சனைன்றது உண்மை. பட் நம்ம ஜெயிச்ச மாதிரி காட்டுறாங்க தெரியுமா, நம்ம பாகிஸ்தானை அடித்தோம், நம்ம ஸ்பையை நம்ம உள்ளே அனுப்பிச்சோம், இப்படி பண்ணி அவங்கள நம்ம வீக் பண்ணோம் அப்படின்ற விஷயம் அது இமேஜினரி. அப்போ என் பிரச்சனை என்னென்னா, நம்ம லாஸ் பண்ணதெல்லாம் உண்மை, அந்த உண்மையை காமிச்சிட்டு இதுக்கு நம்ம பழி வாங்குற மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாம் போய். இப்போ நம்மளை இவங்க தாக்குனாங்க, நம்ம மக்களை இவங்க கொலை பண்ணாங்க, இவங்களை பழி வாங்குற மாதிரி நம்ம ஒரு ஸ்பையை நம்ம உள்ளே அனுப்பி அவர் அங்கே ஒரு வேலை பார்த்து அதில் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சமாவது சக்ஸஸ் ஆகி நம்ம ஒரு விஷயம் சாதிச்சிருந்தோம்னா நம்ம கொண்டாடி இருக்கலாம். ஆனால் நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ண அந்த இழப்புகளெல்லாம் காமிச்சிட்டு அந்த வழியெல்லாம் நம்மக்கிட்ட பதிய வச்சுட்டு இந்த வழிக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒருத்தரை அனுப்புகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. எனக்கு எது தீர்வுன்னு நீங்கள் காட்டுறீங்களோ, என்னை எது நீங்கள் எலைட் பண்ணுறீங்க, எதை பார்த்து நான் ஹாப்பி ஆகணுமோ அது பொய், ஆனால் எதை பார்த்து எனக்கு வலிக்குதோ அது உண்மை. அப்போது என்னுடைய வலி உண்மை, இந்த வழியை மாற்றுற மாதிரி இந்தியா ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண மாதிரி நீங்கள் காட்டுறீங்க இல்லையா, இது பொய். மாதவன் கேரக்டர் இருக்கார்ல அஜித் தோவால் உண்மையாகவே பாகிஸ்தானில் ஸ்பையாக போயிட்டு வேலை பார்த்துருக்காரு. இவருடைய கரியரினுடைய ஆரம்பத்தில் இவர் எப்படி ஒர்க் பண்ணார்னா, அங்கே ஒரு பிச்சைக்கார மாதிரி போயிட்டு முடிவெட்டுற கடையில் பாகிஸ்தான் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே வருவாங்க இல்லையா, அவங்க முடியை கலெக்ட் பண்ணி இதன் மூலமாக பாகிஸ்தான் செஞ்சிட்டு இருந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இவங்க மேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் இவர் கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், பாகிஸ்தானில் அணு ஆயுதங்கள்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்ற மாதிரி விஷயங்களை இவங்க அந்த முடியை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இதெல்லாம் படத்தில் காமிச்சிருக்கலாம். இதெல்லாம் படத்தில் கோரா காமிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அஜித் தோவால் மாதிரியான ஆட்கள் உள்ளே போய் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்க இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு கேங் உள்ளே போயிட்டு ஒரு கேங்கை வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அந்த கேங்குடைய நம்பிக்கையை பெற்று அங்கே ஒர்க் பண்ணி இவங்களை போட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் நடக்கலை. இவர் சாதாரணமாக ரோட்டில் போய் பிச்சைக்கார மாதிரி போயிட்டு வேஷம் போட்டு அங்கே வாழ்ந்து, இதுவே பெரிய விஷயம் தானே, இதை படத்தில் காமிச்சிருக்கலாம்ல, இதை மையமான ஒரு ஸ்டோரியை வச்சிருக்கலாம்ல, அப்படி பண்ணல. இவங்க இமேஜினா இவர் அடிக்கிறாரு, இவங்களை கொல்றாரு, ஸ்லோ மோஷனில் போகிறாரு, தீ வச்சு கொளுத்துறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இது எதுவும் நடக்கலை. நீங்கள் இப்போ ஒரு படம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, முழுக்க ஒரு கற்பனை கதையை நீங்கள் உருவாக்கலாம். ஒரு பியூர்லி இமேஜினரி ஸ்பை ஃபிக்ஷன் நீங்கள் அதை பண்ணலாம். அதில் நம்ம ஆள் பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு இவங்களை அடிக்கிற மாதிரி, பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள இவர் காலி பண்ணி அங்கே உள்ள ஆட்கள் கிட்ட இவர் நம்பகத்தன்மையை வாங்கி, இந்த மாதிரிலாம் ஸ்டோரியை நம்ம எழுதலாம். இது பியூர் ஃபிக்ஷன், இப்படி பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நீங்கள் உண்மை சம்பவத்தை எடுத்து வந்து வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 99 அந்த கந்தஹார்லேருந்து ஆரம்பித்து 2008 மும்பை அட்டாக்ஸ். அப்போ இந்த 9 வருஷத்தை இவங்க இங்கே ஒரு டைம் ஃப்ரேமாக காட்டுறாங்க இல்லையா, இந்த 9 ஆண்டுகளில் நமக்கு உண்மையாகவே பிரச்சனை ஆகிருக்கு, நம்ம மக்களை நம்ம இழந்திருக்கோம். இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்குள்ளே நம்மளுடைய ஆள் ஒருத்தர் போனார், போய் இவர்
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம ஒரு ஃபிக்ஷன் ஒன்று பண்ணலாம். அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உண்மை சம்பவம் தான் கோராக இருக்கணும், அடிப்படையாக உள்ளே இருக்கணும். இதை சுற்றி நீங்கள் வந்து நிறையா மேஜிக்லாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இங்கே நிறையா கற்பனை எலிமெண்ட்ஸை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணி வைக்கலாம். மேலே அப்படியே டாப்பிங்கில் நீங்கள் போடலாம். ஆனால் அடியில் ஸ்டோரின்றது உண்மையாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அடிப்பட்டது உண்மை தான், எனக்கு பிரச்சனையானதெல்லாம் உண்மை தான், ஆனால் நம்ம ஜெயிச்ச மாதிரி காட்டுறாங்க இல்லையா, ஆனால் அது நடக்கலை அப்படின்றது தான் பிரச்சனை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஆர்கோ. நம்ம ஆர்கோ படத்தை பற்றி நான் பேசியிருப்பேன் நம்ம சேனலில். ஈரானில் 79ல் கொமேனி ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருந்த 52 அமெரிக்கர்களை இவங்க பிணைய கைதியாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த யூஎஸ் எம்பசியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த 52 பேரை இவங்க பிடிச்சி வச்சாங்க. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராட்டஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஈரானியன்ஸ் ப்ராட்டஸ்ட் பண்ணி அந்த எம்பசி பில்டிங்குள்ளே இவங்க உள்ளே வரும்போது அப்போது ஒரு 6 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிடுறாங்க. வெளியே ஓடினவங்க அங்கேருந்து கெனடியன் அம்பாசிடர் இவர் வீட்டில் போய் இவங்க ஸ்டே பண்ணுறாங்க, ஒளிஞ்சிருந்து வாழ்கிறாங்க. இவருக்கு பயம் வந்துருச்சு, நம்ம ஒருவேளை மாட்டினோன்னா நம்மளை காலி பண்ணுருவாங்க. ஏன்னா கனடாவுக்கும் ஈரானுக்குமான அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அமெரிக்கன்ஸை நம்ம ஒழிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் இது ஈரானுக்கும் கனடாவுக்குமான பிரச்சனையாக மாறி போயிடும். அப்போ எப்படியாவது இவங்களை காப்பாற்றி கொண்டு வரணும். ஏன்னா இவங்க எங்கே இருக்காங்கன்னா ஈரானுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. நிலைமை எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா இவங்கள அந்த மக்கள் பார்த்துட்டாங்கன்னா இவங்க சோழியை முடிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 6 பேரை காப்பாற்றணும். அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, சிஐஏ ஒரு சூப்பரான ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க. படம் எடுக்கலாம், நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்ற பெயரில் ஒரு ஃபேக்காக ஒரு செட்டப் ஒன்று பண்ணி, அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஓகே, நாங்கள் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஃபேக்காக இவங்க ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணி இவங்க ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி இவங்க ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு ஸ்கவுட்டிங் பண்ணுற மாதிரி, அந்த படத்துக்கான லொக்கேஷன் பார்க்குற மாதிரி இவங்கெல்லாம் உள்ளே வராங்க. யார், இந்த 6 பேர். இந்த 6 பேர் யாருன்னா இவங்க கெனடியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஃபேக் படத்துக்கு மேகசீனில் ஆட்ஸ்லாம் கொடுத்தாங்க, நாங்கள் இந்த மாதிரி படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. எல்லாமே ஒரு ஃபேக் செட்டப். ஓகே, என்ன பிளான்னா இந்த ஃபேக் செட்டப் மூலமாக சிஐஏ அஃபிஷியல்ஸ் உள்ளே போயிட்டு இவங்கெல்லாம் ஒரு ஃபிலிமிங் க்ரூ அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இவங்களை அங்கேருந்து கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான். இப்போ என்னாச்சு, இவங்க உள்ளே போனாங்க, உள்ளே போயிட்டு இவங்களுக்கு ஃபேக்கான பாஸ்போர்ட்ஸ்லாம் கொடுத்து தேர் கெனடியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களுக்கு ஃபேக்காக பாஸ்போர்ட்லாம் கொடுத்து இவங்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வராங்க. இப்போ இந்த ஆர்கோ படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துருவாங்க. படம் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த உடனே அங்கே செக்யூரிட்டி செக்ஸ்லாம் முடிச்சுட்டு இவங்க ஃப்ளைட்டில் ஏற போகும்போது, ஃப்ளைட்டு இப்போ கிளம்ப போகுது, இவங்க ஃப்ளைட்டு உள்ளே ஏறுவாங்க, ஃப்ளைட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க, ஃப்ளைட்டு கிளம்ப போகுது. அப்போது அந்த ஈரானியன் கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஐஆர்ஜிசி, இவங்களுக்கு ஒரு தகவல் வரும், இவங்க அமெரிக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி. இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ரன்வேல இவங்களை சேஸ் பண்ணுவாங்க. பிளேன் இப்படி மூவ் ஆகும், டேக் ஆஃப் ஆகிறதுக்காக மூவ் ஆகும்போது இவங்க சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் இந்த படத்தில் வர எல்லாமே உண்மை. இந்த ஃபேக்காக செட்டப் பண்ணது, சிஐஏ இவங்க உள்ளே போனது, இவங்களை அங்கேருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்த எல்லா விஷயமும் உண்மை, எக்ஸப்ட் இந்த கிளைமேக்ஸ் காட்சி. கிளைமேக்ஸ் காட்சிகளில் நமக்கு சஸ்பென்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக இவங்களை சேஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ரன்வேல ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது இவங்க ஜீப்பில் துரத்துவாங்க இவங்களை, ஆனால் ஃப்ளைட்டு போயிடும். அப்போது எல்லாமே உண்மை சம்பவம் தான். அந்த உண்மை சம்பவத்தை சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்காக இவங்க அங்கே ஒரு ஃபேக்கான ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை உள்ளே இவங்க இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அவசியம். ஆனால் இந்த மாதிரி இந்த ஃபேக்காக க்ரூவை ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, இல்லை அந்த 6 பேர் அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னா நம்ம அந்த படத்தை நம்ம ரசிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஃபேக்கு, எல்லாம் பொய். ஆனால் இங்கே நடந்ததெல்லாம் உண்மை. வெளியே அப்படியே ஒரு சில டாப்பிங்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க, பாலிஷ் பண்ணி நிறைய விஷயத்தை ஆட் பண்ணி அந்த ஸ்டோரியை சுவாரஸ்யமாக மாற்றிருப்பாங்க. இது பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு படம் சொல்லணும்னா 0 Dark 30 அப்படின்ற ஒரு படம், கேத்ரின் பிக்லோ எடுத்த மிக முக்கியமான ஒரு திரைப்படம். அது ஒசாமா பின் லேடனை எப்படி போட்டாங்க அப்படின்றதான் கதை. இந்த கதையை பயங்கர சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த கதையினுடைய மையமாக இருந்த அந்த மாயா அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று உண்டு. அந்த கேரக்டர் ஃபிக்ஷனல் கேரக்டர், அது உண்மை கிடையாது. இவங்க ஜெசிகா சாஸ்டின் அந்த ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரோல் முழுக்க போய். ஆனால் அந்த மெயின் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, எப்படி பாகிஸ்தானில் போயிட்டு இவனை ட்ராக் பண்ணாங்க, இவனுடைய அந்த வீடு இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஒரு கொரியர் ஒருத்தன் இருந்திருப்பான், இவனை எப்படி இவங்க ட்ராக் பண்ணாங்க, இது மாதிரி எல்லா விஷயமும் உண்மை, எல்லாமே உண்மை. அந்த உண்மையை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்காக ஒரு பொய்யான கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து அந்த திரைப்படத்துக்காக இவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் துரந்தரில் அந்த மெயின் ஸ்டோரி இருக்கு இல்லையா, ரன்வீர் ப்ளே பண்ண அந்த முக்கியமான ஒரு ரோல் இருக்கு இல்லையா,
இந்த ஒரு 9 வருஷத்தில் பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு ஸ்பை போனாங்க அப்படின்ற விஷயம் பொய். எனக்கு இது பெரிய லெட் டவுன். ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா ஐயா எனக்கு வலிக்குதுயா, எங்கள் ஊரை எங்கள் நாட்டு மக்களை ஒருத்தன் அழிக்கிறான், உள்ளே வந்து இவங்களை கொலை பண்ணுறான், கொலை பண்ணதை இவங்க கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஆனால் உள்ள ஒரு ஸ்பை அனுப்பிச்சு இவங்க பாகிஸ்தானுடைய கேங்கை இவங்க காலி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் உண்மை கிடையாது. அந்த கதையை பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ வெறி ஆகுது. ஆமாம், நம்மளுடைய ஸ்பை ஒருத்தர் உள்ளே போனார், கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இது நடக்கலை. பட் நம்ம லாஸ்லாம் உண்மை, அவன் நம்மளை அடித்ததெல்லாம் உண்மை. பட் நம்ம அவனை அடிக்கிற மாதிரி காட்டுறோம் இல்லையா, அது எல்லாம் போய் இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. இப்போ உண்மையாகவே நம்ம ஒரு ஸ்பையை அனுப்பிச்சு அவங்களுடைய நாட்டை நம்ம காலி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அவங்களுடைய அந்த டெரர் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, நம்ம இதை காலி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். என் நாடு பாருங்களேன், என்னை அடித்தான்ல, என் ஸ்பை உள்ளே போனாங்க, நான் இவனை அடித்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் இங்கே அப்படி ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஃபேக் ப்ரைட் தான். ஒரு படமாக இது சுவாரஸ்யமாக இருக்குது. ஆமாம், ஒரு ஸ்பை உள்ளே போகிறான், அவன் இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே ஒரு பெரிய ஒரு டாப் லீடராக மாறுறான், இவங்கள உள்ளேருந்தே இவன் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது ஒரு படமாக. ஆனால் இது படமாக மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது இன்னொரு ஸ்பை த்ரில்லராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உண்மையை கொண்டு வந்து உள்ளே சொருகிட்டு அதில் மெயின் ஸ்டோரியே ஃபேக்கு. அப்போ பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியே நிறையா கன்ஃபியூஷன்ஸில் இருக்குது. எது உண்மை எது பொய், நிறைய வரலாறை காட்டுறாங்க, பக்கத்தில் ஒரு ஃபேக்காக ஒன்று காட்டுறாங்க. இவர் ரெஹ்மான் பாய் உண்மை, பட் ரெஹ்மான் பாயை போட்டது யார்? அது எங்கள் ஊர் ஸ்பையாக இருந்தால் அது எனக்கு பெருமையாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை. இன் அ மேட்டர் ஆஃப் 9 இயர்ஸ் 3 அட்டாக்ஸ் நடக்குது. 3மே மேஜரான அட்டாக்ஸ், 3மே அது இந்தியாவை வந்து உழுக்கக்கூடிய அட்டாக்ஸ். இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்பை உள்ளே போகிறாரு, நீங்கள் ஆண்டெல்லாம் காட்டுறீங்க, ஆண்டு காட்டுறாங்க, அந்த மந்த்து காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ இது உண்மையாக இருந்திருந்தால் செம்மையாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அப்போ நடக்காத ஒரு விஷயத்த நீங்கள் உண்மை மாதிரி காட்டி நீங்கள் உண்மையான பெயினையும் பதிய வைக்கிறீங்க. ஆனால் வெற்றி மட்டும் பொய்யா இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மெயின் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, கோர் ஆக்ஷன், அது பொய்யா இருக்கும்போது மனசு ஏற்க முடியல. இதான் அந்த படத்தில் பெரிய பிரச்சனை. நான் பார்ட் 2 நான் பார்க்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேவிட் ஹெட்லி இவனை காமிச்சிருப்பாங்க. அந்த மேஜர் இக்பால் அப்படின்ற கேரக்டர் வந்து இலியாஸ் காஷ்மீரி அப்படின்ற மிக மோசமான ஒரு பயங்கரவாதி. இவனை போட்டாங்க 2011 US ஆர்மி போட்டாங்க. இதை நம்ம பேசலாம். இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா, டேவிட் ஹெட்லி யார், இந்த காஷ்மீரின்றவன் யார், இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, நம்ம இதெல்லாம் பேசணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய உண்மை சம்பவங்களை கொண்டு வந்து வச்சு, உண்மை சம்பவங்களை அடுக்கி வச்சு இதில் ஃபேக்காகவும் நிறையா விஷயங்களை உள்ளே கொண்டு வந்ததுனால மெயின் ஸ்டோரியே ஃபேக்காக மாறிடுச்சு. அப்படின்றதுனால என்னால் அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியல. என்ஜாய் பண்ணல அப்படின்றதையும் தாண்டி பயங்கர ஏமாற்றம். இந்த படத்தை எப்படியோ கொண்டு போயிருக்கலாம், வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஐம் டிசப்பாயிண்டட். ஓகே, இப்போது இந்த மாதிரி படங்கள் வரும்போது என்ன ஆகும்னா, படத்தினுடைய மைய கதை பொய் தான், ஆனால் பேசப்பட்ட சம்பவங்கள்லாம் உண்மை. ஓகே, இப்போது பொய்யாக நம்ம ஸ்பை ஒருத்தர் பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு இவங்களை அடித்து காலி பண்ணார் நம்ம ஒரு கதை எழுதுனா இதே இவனால் பொறுக்க முடியல. அப்போ ஒருவேளை இவங்க உண்மையாகவே ஒரு கதையை, நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த ஸ்பை, ஒரு உண்மையான ஒரு ஸ்பை ஆப்ரேஷனை இவங்க பேஸ் பண்ணி படம் எடுத்திருந்தாங்கன்னா இவெல்லாம் ஊரை விட்டு ஓடி இருப்பான் இல்லையா? இந்த கூட்டமெல்லாம் ஓடி இருக்கும், திராவிட கூட்டமெல்லாம் நாட்டை விட்டு ஓடி இருப்பான் இவன். ஆனால் அப்படி பண்ணல, அது பெரிய பிரச்சனை. ஸோ இந்த கூட்டம்லாம் யார், இந்த கும்பல்லாம் யார்? இந்தியாவில் உள்ள ஒரு பார்ட்டியை நான் ஆப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற பெயரில் அது நீங்கள் பண்ணலாம், அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய அரசியல் கருத்து. ஆனால் ஒரு கட்சியை நான் ஆப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், இந்தியான்ற நாட்டையும் ஆப்போஸ் பண்ணுறான். ஏன்னா நம்ம அப்பயே சொன்ன மாதிரி இவனுடைய லாயல்ட்டி யாருக்கு இருக்குன்னா, ஒன்று சீனா, இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று ஈரான், அதையும் தாண்டி பாலஸ்தீன், ஓசி பாலஸ்தீன், அங்கே போயிடுவான். நம்ம நாடு ஜெயிக்கிற மாதிரி ஒரு கற்பனை கதையை கூட இவனால் ஏற்க முடியல. அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் எரிச்சல் இருக்கானுங்க. இவங்கெல்லாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கும்பல்லாம் யார், இவங்க நோக்கம் என்ன, இவங்க யாருக்காக வேலை பார்க்குறாங்க, இவங்க யாருக்கு உண்மையாக இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 படம் வந்தால் போதும், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்? நன்றி.